அதுல மட்டும் ஏதாவது தடையை உண்டாக்குன்னு நினைச்ச நான் என்ன பண்ண வேண்டியது தெரியாது. மாமா நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க மாமா. ஆனா உங்க சின்ன பொண்ணு என்ன பண்ணான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீ என்ன பண்ணணுமோ தாராளமா பண்ணிக்க. என்னமோ சொன்னீங்க, உன் சின்ன பொண்ணு சென்னைக்கு போய் உழைச்சு கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை நடத்துறான்னு. பாவம் மாமா, நீ உனக்கு ஒண்ணுமே தெரியல. உன் பொண்ணு ஒண்ணு உழைச்சு கஷ்டப்பட்டு சென்னையில இருந்து காசை மட்டும் கொண்டு வரல, கல்யாணமே ஆகாம உன் குடும்பத்துக்கு உன் சின்ன பொண்ணு வாரிசையும் கொண்டு வந்திருக்கா. பத்தி என்னடா சொன்ன? உன்னை கொன்று வேண்டாம். பொசுக்கு நீ இப்படி கோவப்பட்ட எப்படி? அப்புறம் தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மையை முழுசா தெரிஞ்சுக்க முடியாம போயிரும்ல. ஆனந்திய பத்தி இன்னொரு வார்த்தை தப்பா பேசுன உன்னை எங்கேயோ கொன்னு புதைச்சிருவேன். போய் சொல்றதுக்குன்னு ஒரு அளவு இல்ல. புரியுது புரியுது, நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை வராது. ஏன்னா நான் அழகப்பன் குடும்பத்துக்கு எதிரி இந்த கல்யாணத்துல பிரச்சனை பண்றதுக்காக பொய் சொல்றேன்னு நீங்க எல்லாரும் நினைக்கலாம். அதனாலதான் சொல்றது உண்மைதான்னு ஆதாரத்தோட நிரூபிக்க வந்திருக்கேன்.